10 நிமிஷம் இருந்துட்டு போயிட்டா ஒரு காரியத்தை சாதிச்சிட முடியாது. ஒரு சாதனைக்கும் பின்பு பல வருஷங்கள் அதை கொண்டிருக்கும், இல்லை தின்றுருக்கும். சுருக்கமாக சொன்னால் பல வருஷங்கள் அதை தின்றுதான் இருக்கும். அப்போ இது தேவையா அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அருளற்ற அருளாரும் நிகரற்ற அன்புடையன்மாகிய எல்லாமல்ல இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். மலேசியாவால் சாத்தான்குளம் ஜமாத்தாரர்கள் மற்றும் இளைஞர்களால் நடத்தப்படும் வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர், எதிர்காலத்தின் குரல் என்ற ஒரு நிகழ்ச்சியை எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களே, சாத்தான்குளம் ஜமாத்தாரர்களே, நிர்வாகிகளே, இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, குறிப்பாக மலேசியாவால் ஜமாத் தலைவர் அன்பிற்கினிய மாமா ஐப்கான் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய மாமா தத்தோ அப்துல் ஹக்கீம் அவர்களே, தாய் ஜமாத் சாத்தான்குளம் ஜமாத் தலைவர் அத்தா ரம்லி அவர்களே, முன்னாள் தலைவர் அத்தா காபத்துல்லா அவர்களே, பேர் வெளிக்க நேரம் தாமதமாக இருப்பதால் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இன்றைய நம்மளுடைய சமுதாயத்திற்கு ஏன் அரசியல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அத்தா சிராஜ் அவங்க கேட்டிருக்காங்க. இன்றைக்கு காலத்துக்கு ஏற்ப ஒரு கேள்வின்னு நான் நினைக்கிறேன். ஏன் இஸ்லாமிய சமுதாயத்தில் தொழுவ வேண்டியதானே, நோன்பு வைக்க வேண்டியதானே, எதுக்கு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்டே கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்கு அரசியலுக்கு போகிறீங்க, பிள்ளைய பாருங்கள், நல்லா சம்பாதிங்க, வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசியல் ஏன் தேவைன்னா, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அல்ல. நம்ம தொழில் சம்பாதிக்கிறோம், நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக அரசியல் கட்டாயம் தேவைப்படுகின்றது. என்ன நம்மளுடைய உரிமைகள் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அந்த அரசியல் தான் முடிவு செய்கிறது. நம்ம பிறக்கிறதுலேருந்து இறக்கிறது வரை அரசியல் தான் முடிவு செய்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்திற்கு அரசியலை கற்றுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நம்மளுடைய தலைவர் முகமது நபி அவர்கள் சிறந்த தலைவராக இந்த உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நம்ம மட்டும் ஏன் அரசியலை பின்னோக்கி நிற்க வேண்டும்? இன்றைய தேர்தல் அரசியலை கண்டு நாம் பயந்து ஓடுகின்றோம். உலக வரலாற்றை பார்க்க போனாக்கா இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம்தான் அது பல்வேறு போராட்டங்களிலே பங்களிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் ஒரு பின்னோக்கான சிந்தனையிலே தான் இருக்கின்றார்கள். அதுக்கு அச்சமும் ஒரு காரணமாக தான் இருக்கின்றது. ஆனால் நமக்கு அரசியல் கட்டாயம் தேவை. நாம் தொழில்களை செய்து வருகின்றோம். அரசியல் ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, அம்பேத்கர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் இந்த அரசியலில் தான் இருக்குது, அதனால் நம்ம அரசியலில் கட்டாயம் இருக்க வேண்டும். இப்போ அம்பேத்கருடைய சிந்தனைகளை அவருடைய சிந்தனையாளர்கள் வராவிட்டால் அவருடைய சிந்தனை வெறும் புத்தகமாக, வெறும் தத்துவமாக தான் போயிருக்கும். அவருடைய சிந்தனையாளர்கள் வந்ததுனால தான் இன்றைக்கி உலகளவில் சட்டம் எப்படி பார்த்தாலும் அம்பேத்கரை தொடர்ந்து தான் வருகின்றது. அதனால் நம்மளுடைய அரசியலில் தான் நம்மளுடைய அதிகாரம் இருக்கின்றது. அதிகாரம் மிக வலிமையானது. அதற்காக அரசியலிலே கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ஹமீத் அவங்களுக்கு. அதாவது அரசியலில் தான் நம்மளோட வலிமையே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க. இளைஞர்களை நம்ம அந்த அரசியலுக்களை அழைக்கிறாங்க. ஏன்னா அரசியல் இல்லாத முடிவுகள் இல்லை. எங்கே சுற்றினாலும் முடிவு அரசியலுக்குள்ள தான் சேரும் அப்படின்ட்டு சொல்கிறாப்புல ஆணித்தரமாக. ஏன்னா எதை கற்றாலும், எவ்வளவு எல்லைக்கு போனாலும், எவ்வளோ உச்சத்தை அடைந்தாலும் முடிவு அரசியலில் தான் இருக்குது. தீர்மானிக்கக்கூடிய இடம் அரசியல். அந்த அரசியல் அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னதை நம்ம அறிகிறோம். அடுத்து நம்ம இன்ஷா அல்லாஹ்